அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 250 கிராம். நான் சுத்தம் செஞ்சு கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சக்கரை 200 கிராம் எடுத்திருக்கேன். பால் 1/2 லிட்டர். நெய் 50 கிராம். 20 முந்திரி 20 திராட்சை எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூனுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நாம் இதில் பால் ஊற்றிக்கலாங்க. பால் நல்லா கொதிக்கட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் தாங்க அளவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 6 டம்ளர் நான் பால் ஊற்றிருக்கேங்க. 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் 4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வருதுங்க. இப்போ நாம் அரிசியை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டுங்க. சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. 20 நிமிஷம் போல ஆயிருக்கு. இப்போ நாம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் பாதி நெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் சர்க்கரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சிங்க. நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேங்க. அதில் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே நம்ம திராட்சையும் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நாம் இதில் சேர்த்துடலாங்க. கூடவே நாம் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னையின் கைமணம் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.